இந்த பார்லிமெண்ட் அட்டாக் பத்தி பார்த்திருப்பீங்க. இந்த பார்லிமெண்ட் அட்டாக்ல நம்ம யுபிஎஸ்சில என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்லிமெண்ட்ட அட்டாக் பண்ணும்போது, பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு. அதாவது பார்லிமெண்ட்ட அவமதிக்கும் போதோ, அவங்கள அட்டாக் பண்ணும்போதோ, ஆர் அதர்வைஸ் வந்துட்டு அவங்களோட பிரிவிலேஜஸ பிரீச் பண்ணும்போதோ, அவங்களோட சலுகைய பிரீச் பண்ணும்போதோ, என்னென்ன பவர்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து கலெக்டிவ் கெப்பாசிட்டி, பிரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ்க்கு கீழ கலெக்டிவ் கெப்பாசிட்டின்னு சொல்றோம். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்டால ஒருத்தர எக்ஸிட் பண்ண முடியும். அவங்களோட ஹவுஸ்ல இருந்து வெளிய போங்க அப்படின்னு சொல்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு அண்ட் மெம்பர்ஸ்க்கும் பவர் இருக்கு. அண்ட் அதே மாதிரியே இந்த மாதிரி அட்டாக் பண்ணவங்கள பனிஷ் பண்றதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு. அவங்களுக்கே டைரக்டா அந்த பவர் இருக்கு. கண்டெம்ப்ட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்றதுக்கு கீழ அவங்களுக்கே வந்து டைரக்டா பவர் இருக்கு. பிரிசைடிங் ஆஃபீஸரோட தலைமைக்கு. பார்லிமெண்டரி ப்ரொசீடிங்ஸ பப்ளிஷ் பண்றதுக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி அதை பப்ளிஷ் பண்ணாம ப்ராஹிபிட் பண்றதுக்கும் பார்லிமெண்ட் கிட்ட பவர் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்லிமெண்டரி அட்டாக் எப்ப நடந்துச்சு என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.